ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிற ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே ராகு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மேலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. அந்த உற்சாகம் எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கலகலப்பான சூழல் மூலமாக உங்களுக்கு அதிகமான உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல திருப்தியான சூழல் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது உயர்கல்விக்காக நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. அதிகமான ஆர்வம் படிப்பில் மாணவர்களுக்கு ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அதன் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் பெரும்பாலான சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கக்கூடிய 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் உங்களது உறவினர்களை சந்திப்பீங்க, உங்கள் நண்பர்களை சந்திப்பீங்க. அதனால இன்னைக்கு நாள் உங்களுக்கு உற்சாகமாக கலகலப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு சந்தோஷங்கிறது வெவ்வேறு லெவல்ல உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உற்சாகம் பெறுங்க. சொந்த பந்தங்களை கூட சில பேர் இன்னைக்கு சந்திப்பீங்க. அதன் மூலமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த சூழல் தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு வந்து தரும். வியாபாரத்தில் இன்னைக்கு விவேகம் தேவைங்க, வேகம் தேவையில்லை. இன்றைய தினம் யோசித்து நிதானித்து நீங்க வேலைகளை செய்யும் போது வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. உங்களுக்கு ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அல்லது அசைய சொத்துக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யலாங்க. சொத்துக்கள் வாங்குறதுல தவறு கிடையாது. ஆனால் கிரக பிரவேசம் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது முக்கியம். நீங்க மற்றபடி சொத்துக்களை வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாமே நீங்க இந்த மாசம் நீங்க செய்யலாங்க, தாராளமாக செய்யலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்கள். பங்குனி மாசம் குடியேறக்கூடாதுங்க, ஆனால் சொத்துக்கள் வாங்கலாம். அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். வீடு பார்க்கறது எல்லாமே செய்யலாங்க. உங்களது வருமானத்தை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்கள் வளத்திற்கான நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான பாதைக்கான வழியை ஏற்படுத்தி தருங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் வேற லெவலில் திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது பணிகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிதாக இன்க்ரிமெண்ட் பெறுவதற்கான நல்ல ஐடியாக்களும் உங்கள் மனதில் உதயமாகும். எனவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நண்பர்கள் கூட மாலை நேரத்தில் இருக்கிறது உங்களுக்கு அதீதமான உற்சாகத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் கொண்டு வந்து தருங்க. ஆனால் அந்த மாதிரி மீட்டிங்ல நண்பர்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சாப்பாடு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ உணவு விஷயத்தில் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க காதலர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க காதலருடைய உணர்ச்சிகளுக்கு நீங்க அடிபணியக்கூடாது. உங்க காதலர் ஏதாவது தவறு செய்யறாரு அப்படின்னா அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியதும் ஒரு உண்மையான காதலருடைய கடமையாக அமைந்துள்ளது. அதனால நீங்க உங்க காதலரிடம் பேசி அவருக்கு சில உண்மைகளை புரிய வைக்க வேண்டியது அவசியம். மேலும் உங்க காதலருடைய உணர்ச்சிகரமான தேவைக்கு நீங்க அடிபணியாமல் ஒரு அடிமையை போல வாழாமல் இருப்பதும் ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக காதல் உறவை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். சிறந்த ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டு பணிகள், சமுதாய பணிகளை கூட நீங்க ஈடுபடலாம். அதன் மூலமாக மனதிற்கு
நிம்மதி தரும் நண்பர்களே. சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கவே முடியாது, அபூர்வமாக தான், ரொம்ப ரேராக தான் சந்திக்க முடியும். அந்த மாதிரியான நபர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும், தகவல் தொடர்பு கிடைக்குங்க. எனவே அது மாதிரி முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கலான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா அவர்களுடைய பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. உங்கள் சொந்த விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுக்கான அற்புதமான ஒரு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து கலகலப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் வந்து தினத்தை வந்து குதூகலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். திருமண மாணவர்களுக்கு சில தேவைகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகள் லிஸ்ட் வந்து பெரிதாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் சலிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் வந்து குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசி புரிதல் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சமுதாய பணிகளிலும் உங்கள் அலுவலக பணிகளிலும் நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுவும் உத்தியோகத்தில் சில பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வியாபாரத்தை பெரிதாக விரிவாக்கம் செய்ய முடியும், அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் செய்யலாங்க. மேலும் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்யாண கனவுகள் நிஜமாகும், அதற்கான ஏற்பாடுகள், கல்யாண பேச்சுவார்த்தைகளாக இன்றைக்கி நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொண்டு ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. க்ரீன் கலர் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. மனத்தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு உயர்கல்விக்காக ஏற்படும். கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்களால் நீங்கக்கூடிய அல்ல விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். சிக்கனமாக செலவு செய்வீங்க. அதன் மூலமாக உங்கள் சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருப்தி வேற லெவலில் உங்களுக்கு பெறுங்க. மனதில் புதிய லட்சியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். வியாபாரிகள் இன்னைக்கு விவேகமாக செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் வருமான உயர்வு குறித்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாக மனதில் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப மன சந்தோஷத்தையும் நல்ல திருப்தியும் ஏற்படுத்தி தரும். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு நல்ல சூழலும் உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஞாபக மறதி குறையும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.